எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சனிக்கிழமையில் ₹1 நாணயத்தை இது மாதிரி செய்து பெருமாள் காலடியில் வையுங்கள். பணம் கட்டுக்கட்டாய் பெருகும், கண்கூடாக பார்க்கலாம், பணக்கார யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். பணம் தாங்க வாழ்க்கை. பணம் மட்டும் போதுமான்னு நினைப்பாங்க. எல்லா விஷயத்துக்கு தொட்டதுக்கெல்லாம் காசு தான் இப்போ வேணும். நம்மளுக்கு ரொம்ப பெரிய அதீத பண வரவு வேணும், ரொம்ப நம்ம கட்டுக்கட்டாக பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சனிக்கிழமையில் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுக்காக இதை மட்டும் செஞ்சிடலாமாம்மா, சும்மா உக்காந்துக்கலாமான்னு நம்ம கேட்கவும் கூடாது, நம்ம நினைக்கவும் கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி அப்படின்னு நினைக்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. ஏன்னா நான் இதை உங்களுக்கு ஒரு நல்லதுக்கு தான் நான் இதை சொல்லித்தரேன். இதை நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்டுக்கு நல்ல பணபலம், நல்ல பண வரவு, எப்பேற்பட்ட பண பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு அது நீங்கும். இப்போ நான் ஒரு பித்தளை தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை எப்போம்மா செய்யலாம்? காலையிலே செய்யுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் செய்யுங்க, இல்லை நாளைக்கு மாலை நேரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு இது நீங்கள் செய்யுங்க. அதீத பலன். திருப்பதி ஏழுமலையானை முழு ஆசையும் கிடைச்சு நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவது உறுதி. இப்போ அந்த பித்தளை தட்டு இல்லைன்னா வேறு ஒரு சில்வர் தட்டு மேலே வெள்ளை பேப்பர் போட்டு கூட நம்ம அந்த பச்சரிசி அதில் நம்ம போட்டுக்கலாம். பச்சரிசி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த பச்சரிசியை நம்ம செய்யும் பொழுதே நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சம். அதுக்கு மேலே ₹1 நாணயம். இந்த ₹1 நாணயம் நம்ம வீட்டில் 1 கோடியாக மாறட்டும். நம்மளுடைய இருக்குதுங்க, நம்மளுக்கு திடீர்னு வராத சொத்து சேரும். இப்போ நான் உங்கள்கிட்ட படத்தில் காமிக்கிறது ஏலக்காய். இந்த ஏலக்காய் 7 ஏலக்காய், அந்த நசுங்காமல் கொல்லாமல் முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 7 ஏலக்காய் சுற்றி வச்சுக்கோங்க. இதை எங்கம்மா செய்யலாம்? பூஜை அறையில் உக்காந்துக்கோங்கப்பா. நம்மக்கிட்ட எப்படி பெருமாள் படம் என்பது கண்டிப்பாக இருக்கும். திருப்பதியில் வாங்கின ஏழுமலையான் படமாக இருந்தாலும் ஓகே, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் படமாக இருந்தாலும் ஓகே. 7 ஏலக்காயை சுற்றி வச்சுருங்க. இது வைக்கும் பொழுதே நமோ நாராயணாய அப்படி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஓம் மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 7 கிராம்பு. இது எல்லாமே சேரும் பொழுது நம்ம தனித்தனியாக நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம். இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் நான் குடுகுடுன்னு ஓடி போய் கடையில் வாங்கிட்டு வைக்கிறது இல்லை. எல்லாமே நான் வீட்டில் வச்சுருக்கிற பொருள் தான். நீங்களும் அதேமாதிரி இந்த பொருளெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருளையே எடுத்து ஒன்று சேர்த்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு பண வரவை அழகாக உண்டு பண்ணும். தடைகள் ஏதாவது இருந்தால் தெரியும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறோம். உடையாத கிராம்பு, அந்த பூவோடு இருக்கு இல்லைங்களா, அந்த மொட்டோட கிராம்பு 7 கிராம்பு அதில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது எல்லாமே மிக மிக பயபக்தியோடு, ரொம்ப அதீத நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் சேரும். அப்படி இல்லைன்னா திடீர் பணவரவு உண்டாகும். அப்படி இல்லைன்னா சொந்தக்காரவங்க யாரோ நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பணம் சேரும். நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரும். அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இதை மாதிரி ₹1 நாணயத்து மேலே அந்த பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க. எப்படி ஏழுமலையானுக்கு அந்த தாழ்வாக்கட்டையில் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ தினந்தோறும், அங்கே எப்படி செல்வம் பெருகுது, பணத்துக்கு பஞ்சமே இல்லாமல் வாழறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கடை வச்சுக்கிறவங்க கூட அவ்வளோ பெரிய வசதிக்காரவங்களாக தான் இருப்பாங்க. மலையில் வசிக்கிறவங்கள நான் சொல்கிறேன். சரி, இதை நம்ம வச்சிடுறோமா? அடுத்தது என்ன வைக்கணும் பார்த்தீங்கன்னா ரோஸு. நான் பன்னீர் ரோஸு வைக்கிறேன். நீங்கள் மல்லிகைப்பூ உங்களுக்கு இருந்துச்சுன்னா வைங்க தாராளமாக. இது 11 நாளைக்கு இது நம்ம எங்கே வைக்கணும்? பெருமாள் காலடியில் இதை நம்ம வச்சிடணும். ஆமாம், படம் மேலே மாட்டி இருக்குதுமா, நான் கீழே அந்த செல்ஃபில் கீழே வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். பூஜை அறையில் வைக்கணும். இன்றைக்கி பூஜை அறை இல்லைம்மா, நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல தங்கிடுவோம்மா, நான் செய்யலாமா? ஆண்கள் கூட இதை தாராளமாக செய்யலாம். இதை செஞ்சு நீங்கள் எங்கே ஏதாவது ஒரு வணங்குவீங்கள, ஒரு இடத்துல விளக்குன்னு ஒன்று ஏற்றி சாமின்னு கும்பிடுவீங்கள, அந்த இடத்துல இந்த தட்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த ₹1 ஆகப்பட்டது 1 கோடியாக மாற வேண்டும்னு வேண்டிக்கிட்டு இது 11 நாளைக்கு இதுக்கு தீப தூபம் காட்டுங்க. இந்த காஞ்சி போன பூவை மட்டும் எடுத்துட்டு வேறு பூ
பூ வைங்க. முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ இந்த மாதிரி, ஏன்னா பன்னீர் ரோஸுன்றது ஒரு மனமாக இருக்குமேன்றதுக்காக பன்னீர் தயாரிக்கிறோம் இல்லைங்களா, அதனால் அந்த பன்னீர் ரோஸை நான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் 11 நாள் 12ஆம் நாள் எடுத்து அந்த ₹1 நாணயத்தை நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அரிசியை பறவைகளுக்கு தானமாக போடுங்க, பணம் பெருகும்.